ஸ்னேர் இருக்கு, பின்ன மிருதங்க இருக்கு, பின்ன இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியாது, ரஹ்மான் சார் கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நான் அது காமிக்க போறேன். மேட்ச் பண்றீங்களா? சமத்துல எடுக்கிறேன். சார், விக்ரம் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். சுராஜ் சார், நீங்க நல்லா பண்ணிட்டாரு. ஏ குமார், கட்டர்ரா, கட்டர் குடுறா. நான் வந்து அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷமா போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வாய்ஸ ஆல்மோஸ்ட் அவரை டச் பண்ணிட்டீங்க சார் நீங்க. நம்ம கேமராமேன் தேனி ஈஸ்வர் சார், ஐயோ இந்த படம் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதை. இது 90% வந்து நைட்டு தான். அந்த நைட்டு எப்படி நம்மளை பார்க்குறதோ அந்த மாதிரி செம்மையான லைட்டு சார். எனக்கே தெரியாது, உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவரை ஃபஸ்ட்டில் நான் பார்க்கும்போது வந்து இவ்வளவோ பெரிய பாஸா, இது என்ன பாஸ் சார். சார் அவரை நான் ஒன்று இமிட்டேட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன் சார். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் சார் கேமராமேனுக்கு எதுக்கு சார் இத்தனை பாஸ் இருக்கு, எனக்கே கொடுத்துரு சார். ஒரு கேமராமேனுக்கு இவ்வளவு பாஸ் எதுக்கு சார், எனக்கே கொடுத்துரு சார். ஓகே சார், நான் ட்ரை பண்ணேன். விக்ரம் சார், விக்ரம் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். சுராஜ் சார், நீங்க நல்லா பண்ணிட்டாரு. ஏ குமார், கட்டர்ரா, கட்டர் குடுறா. நான் வந்து அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷமா போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வாய்ஸ ஆல்மோஸ்ட் அவரை டச் பண்ணிட்டீங்க சார் நீங்க. வேற லெவல். தேங்க் யூ. கொஞ்ச நேரம் போல துஷாரா வாய்ஸ்லாம் எடுப்பாரு போலயே. துஷாரா வாய்ஸ் இல்லை, நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரொடியூசர் HR பிக்சர்ஸ், தேங்க்யூ HR பிக்சர்ஸ் ரியா ஷிபு. அவரை முன்னாடி நான் அவரோட ஒரு கூட ஒர்க் பண்ணேன். அது வந்து ஒரு மலையாளம் படம், எல்லாருக்கும் தெரியும். நம்ம முரா, அது பார்க்காதவரை கண்டிப்பாக பார்க்கணும், நல்ல படம் தான் அது. செகண்ட் ஒர்க்கு தான். தேங்க்யூ ரியா ஷிபு, தேங்க்யூ வெரி மச். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன நல்லா ஹெல்ப் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் அனைவருக்கும் பின்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். எஸ், டைரக்டர் வாய்ஸ் நிறைய. டைரக்டர் வாய்ஸ் இல்லை, அது வேறமான வாய்ஸ். நான் தமிழ் ஃபுல் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட வாய்ஸ் கரெக்டாக நான் இமிட்டேட் பண்ணுவேன். கொஞ்சம் கூட டைம் ஃபர்ஸ்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, இதெல்லாம் அவார்ட்ஸ். அது நான் இந்த மாதிரி கதை, இது கதை அல்ல எனக்கு. நேஷனல் அவார்டும் ஸ்டேட் அவார்டும் ஒரே வருஷம்தான் கிடச்சிருச்சு. அதுக்கு கதை அல்ல, இது உண்மைதான். எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்கு. சாரி, நான் மேரிடா. எனக்கு வந்து 3 குழந்தைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பையன் பிறக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருச்சு. அப்ப கைதட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா என்ன அப்பா சொல்லாரு, கேட்டு வாங்குறதுக்கு தப்பே இல்லைன்னு. அப்ப நீங்க கைதட்டுங்க. ஓகே, 2வது பையன் பிறக்கும் போது எனக்கு 2வது ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருச்சு. சூப்பர், தேங்க்யூ. அப்ப நான் 27th வீரதீர சூரன் ரிலீஸ். அது அப்ப நான் நினைச்சேன், இது சூப்பர்ரா, இது நல்லா இருக்கு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு அவார்டே கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்தாச்சு. அவர் பிறக்கும் போது எனக்கு வந்து ஸ்டேட் அவார்டும் கிடைச்சிருச்சு, நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டரும் கிடைச்சிருச்சு. வாவ், தேங்க் யூ. 4வதா ட்வின்ஸ் பிறக்குது. வீரதீர சூரனுக்கு 2 அவார்ட் பார்சல். இனி ஓஸ்கார் அவார்டு எனக்கு கிடைக்கும்னா நான் 4வது குழந்தைக்கு ரெடி. சூப்பர் சார். அப்ப அதுக்காக எல்லாரும் எனக்காக பிரார்த்திக்கணும்.
என் வைஃபு கிட்ட நானே சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். சார் இருக்கிற அவார்டெல்லாம் அவங்களுக்கு தான் சார் கொடுக்கணும். அவங்களுக்கு வைஃப்க்கு தான் சார் கொடுக்கணும் அந்த அவார்டை. சார் அண்ணா சீரியஸா என்னாச்சு? சோ இப்ப வந்து சுராஜ் சார் வந்து பல குரல் மன்னன் மட்டும் கிடையாது. ஒரு நிமிஷம் சார், இந்த குரலை பார்த்து நீ பாடுவான்னு கேட்டார் பாத்தியா? இல்ல 4 வரி பாடிய நான் ஒரு பீட் பாக்ஸ் பண்றேன். பீட் பாக்ஸிங் பண்ண பீட் பாக்ஸ் போறாரா? கொஞ்சம் பேஸ் கொடுங்க. கொஞ்சம் பேஸ் கொடுங்க சுராஜ் சாருக்கு. தேனீஸ்வர் சாரோட ஜாஸ்தி எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணனும்ல ஒரு டைம் தான். அந்த ரஹ்மான் சாரோட பாம்பேல அந்த அரபிக் கடலோரம் அதுல மியூசிக் நான் ஏன் குரலால நான் ட்ரை பண்றேன். ராமு சார் மாதிரி வாயிலே அது 4 வரி பாடணும். யார் பாடும்? அந்த அரபிக் கடலோரம். அந்த அரபிக் கடலோரம் ட்ரை பண்ணலாமா? ஜிவி சார் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ண கூடாது. நோ ப்ராப்ளம் சார். சரி வாங்க, நீங்க நான் பாடுவேன், நீங்க ராம்ப்ல பீட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் என் பாட்டை நீங்க ஓவர் ஷேடோ பண்ண முடியும். ஆமா, ஓவர் ஷேடோ ஆகும். ரெடி. ரெடி. நிறைய ஊர்ல இருந்து வராது சார் அரபிக் கடலோரம். நீங்க எனக்கு கியூ தரீங்களா? ஓ அப்படி சார். பீட் போட்ட அப்புறம் நான் அரபிக் கடலுக்கு போகணும். ஓகே டன். ஓகே சார். ஓகே சார். அதுல சார் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க. பட் எனக்கு எல்லாமே வரது இல்லையா. எனக்கு 19 நான் பெர்ஃபார்ம் பண்றேன். அது ஃபுட் ட்ரம் இருக்கு, ஸ்னேர் இருக்கு, பின்ன மிருதங்க இருக்கு, பின்ன இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியாது. ரஹ்மான் சார் கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நான் அது காமிக்க போறேன். மேட்ச் பண்றீங்களா? சமத்துல எடுக்கிறேன். அந்த அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அந்த கன்னி பெண்கள் காதையெடுத்து கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஏ ஏ அம்மா 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 அம்மா. தேங்க்யூ வெரி மச். அப்போ இந்த படத்தை எனக்கு ஒரு மெயின் வார்த்தை சொல்லணும். என்னென்னா, இந்த படத்துக்கு வரும்போது நீங்கள் ஃபேமிலியாக, லவ்வராக, ஓவராலாக, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே இந்த தியேட்டரில் வந்து இது பார்க்கணும். இது ஒரு தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். அதுக்கப்புறம் நான் மெயின் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது வந்து சாதாரண படம் போல் அல்ல. இது ஃபஸ்ட்டு சீனில் இருந்து இது தியேட்டரில் வரும்போது கொஞ்சம் நேரத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டில் இருந்து கதை ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் மிஸ் ஃபர்ஸ்ட் ஷாட். தேங்க்யூ. மார்ச் 27. அதுக்கப்புறமா சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சார். நீங்க ஒரு ஆல் இன் ஆல் அழகராஜா சார். தமிழ் அழகா பேசுறீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அருண் சார். உங்களுக்காக ஒரு மலையாள வரி சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு கிட்டு பெர்ஃபார்மர் ஆன, கரெக்ட்டா? அப்படிதானே? ஓ சூப்பர். சூப்பரா. நீங்கள் ஒரு கிட்டு பெர்ஃபார்மர் ஆன தமிழ் ஆடியன்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் செய்யும். அடிபோலி. தேங்க்யூ வெரி மச். எஸ், thank you sir. We love you sir. நன்றி சார். நன்றி. நிஜமாவே அவரோட இன்வால்வ்மென்ட்ட பாராட்டணும். ஓ சீரியஸா வந்து அவர் பேசுறது செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அண்ட் பயங்கர என்டர்டெய்னிங்கா எல்லாரையுமே வச்சிருந்தாரு. செம்ம. ஓகே, அடுத்தபடியா யார் வர போறாங்க? என்னோட பர்சனல் ஃபேவரட். ஓகே. அதாவது வந்து ஒரு ப்ராடஜின்னு சொல்லணும். பொதுவா வந்து இசை மழை தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இவர் இன்ட்ரோடியூஸ் ஆனதே இசை வெயில் தான். வரும்போதே பிளாஸ்ட். 100 படம் வந்து கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் 25 படம் ஹீரோவான்னு சொல்லி கன்சிஸ்டன்சி இஸ் கீன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு ஹேபிட்டாவே மாத்திட்டாரு. வந்து ஒரு தங்கலானை தொடர்ந்து, குட் பேக் அக்லி தொடர்ந்து, சித்தா தொடர்ந்து, இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த விதத்துல வந்து அவரோட பாடல்கள் அவ்வளவு அழகா ஸ்டாண்ட் அவுட் ஆகும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டிப்பா. இது வந்து ஒரு மனசோட தேடலுக்கு, காதலுக்கு, காயத்துக்கு இவரோட சாங்ஸ்லாம் பயங்கர ஆறுதலா இருக்கும். மெஜிஷியன், மியூசிக் மெஜிஷியன் அப்படி சும்மா இருக்கிறவன் வாழ்க்கையில லவ்வ வர வச்சு அவனை காலி பண்ணி, சோ a magician who creates wonders and memories அப்படினு தான் சொல்லணும். ladies and gentlemen, நல்ல கைத்தட்டலுடன் let's welcome our one and only music director ஜிவி பிரகாஷ் sir.
వణకం వేల్టెక్ எப்படி இருக்கீங்க ఎలా ఉన్నారు అందరికీ నమస్కారం ஆஹா செம்ம எனர்ஜியா எங்க கூட உங்க கல்ச்சரல்ஸ்ல நாங்க வந்து எங்க ஆடியோ லான்ச் பண்றோம் பொறுமையா நீங்களாம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி பயங்கர எனர்ஜியா இருந்ததுக்கு முதல்ல நன்றி டு ஆல் ஆஃப் யூ யூ பீன் ரியலி ரியலி ஸ்வீட் அண்ட் ரியலி ரியலி எனர்ஜெட்டிக் தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் வித் அஸ் ஜிவி சார் ஒரு வாட்டியும் ஆர்டிஸ்ட் மேலே ஏறி இறங்குறதுக்கு ஃபில் பண்ணுறதே உங்கள் மியூசிக் தான். ஆமா இங்கேருந்தே ஆரம்பிக்குது ஃபில்லிங். ஸோ இந்த படத்துக்கும் அருண் அண்ணாவோட இன்னும் மியூசிக்கல் நாலேஜை பற்றி உங்களுக்கே தெரியும். ஒரு முறையும் அவரோட படங்களில் பாடல்கள் ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. அண்ட் நீங்களும் சியானும் வந்து ஒரு லெகசி வேற, 2 பேரும் சேர்ந்தாலே அது ஹிட் பாட்டாக தான் இருந்து ஆகணும். அதனால் இம்முறை இந்த கூட்டணி முதல்ல சியான் சார் அவரோட வந்து நான் சேர்ற 4வது படம் தெய்வ திருமகள், தாண்டவம், ஆஹா தங்கலான், அப்புறம் வீரதீர சூரன். 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட்ஸு, சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட்ஸ். அவருக்கும் சரி எனக்கும் சரி எப்பவுமே என்னை சேலஞ்ச் பண்ணுறாரு அவர் ஒரு பர்ஃபார்மராக ஆக்டராக. அப்போ வந்து எனக்கே ஒரு கம்போசராக என்னை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர். ஸோ எனக்கு பயங்கர காம்படிஷனாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணும்போது. ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அவரோட படம் ஒர்க் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் டைம் அருண்குமாரோட டைரக்ஷனில் பண்ணுறேன். இஸ் வெரி வெரி டேலண்டட், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டிரெக்டர், ரொம்ப ப்ராமிசிங்கான டேலண்ட்டு. அப்புறம் துஷாரா, அப்புறம் என்னோட ஃபேவரட் எஸ்ஜே சூர்யா சார். ஆல்ரெடி மார்க் ஆண்டனி நானும் அவரும் சேர்ந்து பண்ணோம். மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் இப்போ திருப்பி சேர்றோம். சுராஜ் சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் ஷிபு சார், ரியா, த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது ஒரு டார்க்கான ஃபிலிம். எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு அசூரன் ஜோனில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த ஃபிலிமுடைய ஸ்கோரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ட்ராமேட்டிக்காக இல்லாமல் இவால்விங்காக இருக்கும். ஒரு ஸ்கோர் வந்து 3 minutes 4 minutes அப்படி லென்த்தியான ஸ்கோராக பண்ணியிருந்தேன். நான் கேங்ஸ் ஆஃப் வசைப்பூரில் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கோர் நான் அப்படி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அந்த ஸ்கோர் வில் பி ஸ்போக்கன் அபவுட். அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் March 27. இட்ஸ் கோனா பி அ கிரேட் ஃபிலிம். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். சார் இப்போ கதை கேட்கறதெல்லாம் ஓகே சார். எடுத்த உடனே பாகம் 2ன்றதுக்கு நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க? பாகம் 2ன்றது நான் அந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சார். அந்த பாகம் 2ன்ற மேட்டர் அவர் கதை சொல்லும்போது சொல்லல. யார் உங்களுக்கே சொல்லலையா? எனக்கே தெரியாது. நான் டிசைன் பார்த்தீங்கன்னா பாகம் 2ன்னு போட்டிருக்கு. ஒன்னு யார் பண்ணா? ரிவர்ஸ்ல போறாரு, அங்கதான் ட்விஸ்டே வச்சிருக்காரு இல்லையா? ஆமா, அந்த பாகம் 1க்கு நானும் வெயிட் பண்றேன். சூப்பர் சார். நீங்க வந்து அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட்டை டச் பண்ணீங்கன்னா அந்த மியூசிக் வந்து எங்க ஹார்ட்டை டச் பண்ணிடுது சார். எப்படின்னே தெரியல அந்த மேஜிக். பாருங்க பாருங்க, மக்களுக்காக ஒரு வரி பாடலாம்ல சார்? ஓகே, நான் ஒரு 2-3 பாட்டு பாடுறேன். சியான் சார் இருக்கறனால நானும் அவரு ஒர்க் பண்ண என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ல இருந்து லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே. சரி, உங்களுக்குலாம் என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்க, பாடுறேன். வேணா என்னப்பா கேட்கல? ஒத்த சொல்லல கேக்குறான் பா ஒரு பையன். சார் எனக்கு வீரதீர சூரன்ல இருந்து பிடிக்கும். இல்ல, ஒருத்தர் ஒரு பாட்டு சொல்றாங்க. என்ன பாட்டு? அப்படினா இன்னைக்கு மியூசிக் கான்சர்ட் தான் நடத்தணும். கோல்டன் ஸ்பாரோவா? கோல்டன் ஸ்பாரோ பாடுவா? கூட பாடுறீங்களா? வாக்கிங் ஸ்லோமோவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் மாஸ்க் ஆஃப் ஜாரோ, நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் கப்பல் கப்பல் கோலு, நான் சிங்கிளா சத்துன காலு, சங்கதி என்னன்னு கேளு, இனி இவன் தான் ஆளு, நெத்திலி நெத்திலி மீன் ஒரு கத்துல சுத்துன நீனு, நிக்குது லைனு, நீ இன்னைக்கு மூணு. கோல்டன் ஸ்பாரோ, நீ இல்லாத லைஃப் மாஸ்க் ஆஃப் ஜாரோ, சிங்கிங் டூயட். Thank you, Veldek. So March 27th. சார் அங்கே இங்க நடந்து வரதுக்கு டைம் இருக்கு. அப்படியே இன்னொரு பாட்டு பாடிடலாம். என்ன பாட்டு சார்? வீரதீர என்ன பாட்டு? ஜிவி பிரகாஷ் கான்சர்ட் சைக்கிள் கேப்ல. ஓகே. கல்லூரும் காத்துவோ மேல நிக்காத பாட்டு என் கூட, தன்னானே தானே நானே தானே நானே தானே நானே நான். Thank you so much. Thank you. சரி சார், நன்றி. So வீரதீர சூரன் 27th ரிலீஸ் ஆகுது. I'll be looking forward for all of you in theaters. And நம்ம சியான் சார் and the whole team எல்லாரோட ஹார்ட் ஒர்க் நீங்க பார்க்கணும். It's going to be a great film.
I think it will be a super hit. Let's see. சார் ஃபர்ஸ்ட் நீங்க தான் படம் பார்த்திருப்பீங்க. ரீல் பை ரீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்போம். சூப்பர் நான் ரொம்ப நம்புறேன் படத்தை. சூப்பர் சார். Thank you so Can't much. wait. And Thank you all. Thank you so much. சார் ஏதோ ஆ என்னப்பா வேணும்? ஓஜின்றாங்க சார். அது அப்புறமா வச்சுக்கலாம். ஓஜியா வரும் 27th வீரதீரஸ்வரன் வரும், April 10th ஓஜி வரும். Thank you. நன்றி Thank சார். you.